பாஹ்யவான் அந்த மனுஷன், நீரோடைகள் பக்கத்தில் நடப்பட்ட மரத்தைப் போல. ஆனால் ஜாதிகள் கர்த்தருக்கு எதிராக கொந்தளித்தன. இருளிலிருந்து ஒரு தனிமையான கூப்பிடி எழுந்தது. ஆனால் வாசல்கள் உயர்த்தப்பட்டன. மகிமையின் ராஜா உள்ளே வந்தார். வாசியுங்கள். சங்கீதம் 1, 2, 15, 22, 23, 24, 47 மற்றும் 68. அவள் ஓடும் நீர் பக்கத்தில் நின்றாள், அமைதியாக, வேரூன்றி, காற்றினால் அசைக்கப்படாமல். ஜீவ நீர் பக்கத்தில் நடப்பட்ட மரத்தைப் போல அவளின் பலம் பூமியின் கீழ் மறைந்திருந்தது. ஆனால் துஷ்டர் அப்படியில்லை. அவர்கள் பதரைப் போல எழுந்தார்கள், காற்றினால் தூக்கப்பட்டார்கள், வெறுமையில் சிதறிப்போனார்கள். ஒன்றும் மீதியாக இல்லை. அவர்களை ஒன்றாக நிறுத்த யாராலும் முடியவில்லை. ஜாதிகள் கலகத்தில் சேர்ந்தன. சங்கிலிகள் தரையில் உடைந்து விழுந்தன. ராஜாக்கள் பெருமையான வார்த்தைகள் பேசினார்கள். சிங்காசனங்கள் இருளில் கவிழ்ந்தன. பூமி வானத்தின் கீழ் கொந்தளித்தது. ஆனால் ஜாதிகளுக்கு மேலாக சிங்காசனம் அசைவில்லாமல் இருந்தது. வானத்தில் வீற்றிருக்கிறவர் சிரித்தார். கீழிருந்த பூமி சிறிதாக தோன்றியது, பலவீனமாக, நிலையற்றதாக. ஆனால் அவருடைய தீர்மானம் என்றென்றைக்கும் நிலைத்திருந்தது. ஜாதிகள் எல்லாம் அவருடையது. பூமி அவர் கையில் இருந்தது. ஒவ்வொரு எல்லையும், ஒவ்வொரு ராஜ்யமும், ஒவ்வொரு ஜனமும் தேவனால் முழுவதும் அறியப்பட்டவை. ராஜாக்கள் மண்ணுக்குள் தாழ்ந்தார்கள். ஒரு செங்கோல் அவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தது. எல்லா சிங்காசனங்களை விட உயர்ந்த அதிகாரம். கர்த்தரை பயத்தோடு செவியுங்கள், நடுக்கத்தோடு மகிழுங்கள். ஒரு சிறு பிள்ளை பரிசுத்த மலையை ஏறினான். சின்ன கைகள் காலியாக, சின்ன கால்கள் பயமில்லாமல், அடிமேல் அடி, மேகங்களுக்கு மேலான வெளிச்சத்தை நோக்கி. மலை உச்சியில், பரிசுத்த மலையில் நீதிமான் வரவேற்கப்பட்டான். சுத்த கைகள், அமைதியான முகம். வாசல் அவனுக்கு முன்பாக திறந்தது. வெளிச்சம் அவனை ஏற்றுக்கொண்டது. என் தேவனே, என்னை ஏன் கைவிட்டீர்? ஒரு கை கல்லின் மேல் வைக்கப்பட்டிருந்தது, மற்றொரு கை மேலே நீட்டப்பட்டது. அந்த கூப்பிடு அமைதியில் மறைந்தது. ஆனால் அவன் தொடர்ந்து கூப்பிட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு முன்பான சந்ததிகளும் கூப்பிட்டன. அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். நாமங்கள் கல்லில் பொறிக்கப்பட்டன. ஜபங்கள் நினைவுகூரப்பட்டன. உண்மை தன்மை சந்ததிகள் முழுவதும் எழுத்தப்பட்டது. நான் ஒரு புழு, மனுஷன் அல்ல, நிழல்களின் கீழ் சுருண்டு கிடந்த ஒரு பிள்ளை. துக்கத்தின் பாரத்தின் கீழ் சிறிதாக உலகம் அவனை சுற்றி மூடிக்கொண்டது. ஆனால் பிறப்பிலிருந்தே அவன் சுமக்கப்பட்டான். தெய்வீக கைகளுக்குள் பிடிக்கப்பட்டான். ஒரு நாளும் கைவிடப்படவில்லை, ஒரு நாளும் கீழே விடப்படவில்லை. பலவீனத்திலும் பிதா அருகில் இருந்தார். தண்ணீரைப் போல ஊற்றப்பட்டான். முழுவதும் காலியானான். பாத்திரம் உடைந்து போனது. பூமி ஒவ்வொரு துளியையும் குடித்தது. உள்ளே ஒன்றும் மீதியாக இல்லை. அவர்கள் வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். தாயக்கட்டை மண்ணில் உருண்டது. வேதனை அலட்சியப்பட்டது. பாடு இலக்கரமாக எண்ணப்பட்டது. அமைதி இன்னும் கனமானது. என்னிடத்திலிருந்து தூரமாக இராதேயும், என் ஆத்துமாவை விடுவியும். 2 கைகளும் வானத்தை நோக்கி நீட்டப்பட்டன. கூப்பிடு வானத்தை பிளந்து எழுந்தது. கண்ணீர் வெளிச்சத்தில் விழுந்தது. ஆத்திமா தன் எல்லைகளை தாண்டி நீந்தியது. ஆனால் சிறுமைப்பட்டவன் வெறுக்கப்படவில்லை. வெளிச்சம் நிழலுக்குள் நுழைந்தது. அவள் மெதுவாக பூமியிலிருந்து எழுந்தாள். கண்ணீர் இன்னும் இருந்தது. ஆனால் ஆச்சரியம் அவள் கண்களுக்குள் நுழைந்திருந்தது. அப்பொழுது பூமியின் எல்லைகளெல்லாம் திரும்பின. ஜாதிகள் ஒரே மையத்தை நோக்கி நகர்ந்தன. ஒரு எரியும் வெளிச்சம், ஒரு நித்திய ராஜா. எல்லா ஜனங்களும் அவரிடத்தில் ஈர்க்கப்பட்டன. ஒரு சுருள் எதிர்காலத்தை நோக்கி விரிந்தது. இன்னும் பிறக்காத பெயர்கள் அதில் எழுதப்பட்டன. இன்னும் வராத சந்ததிகள் முன்னமே தேவனால் அறியப்பட்டிருந்தன. துதி காலங்களை தாண்டி தொடர்ந்தது. கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு குறைவில்லை. அமைதியான நீர் வானத்தை பிரதிபலித்தது. புல்வெளி அமைதியான வெளிச்சத்தில் இளைப்பாறியது. ஆத்திமா மறுபடியும் சமாதானம் கண்டது. மரண இடல் நிழலின் பள்ளத்தாக்கிலும் அந்த பிள்ளை நடந்து கொண்டே இருந்தான். பயமில்லை, திரும்பிப் போகுதல் இல்லை,
சிறு உண்மையான அடிகள் மட்டும் முன்னிருக்கும் வெளிச்சத்தை நோக்கி. பூமி கர்த்தருடையது. கடல்கள், கண்டங்கள், நீரின் கீழுள்ள ஆழங்கள், ஒவ்வொரு இடமும் அவர் கையால் ஸ்தாபிக்கப்பட்டது. கர்த்தருடைய மலையின் மேல் யார் ஏறுவான்? படிகள் மேகங்களுக்குள் உயர்ந்தன, பரிசுத்தமாக, தீண்டப்படாமல், உத்தமமாய் நடக்கிறவனுக்காக காத்திருக்கின்றன. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். பூர்வக் கதவுகளே, உயர்ந்திருங்கள். அப்பொழுது மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். வெளிச்சம் திறப்பின் வழியாக வெடித்து வந்தது. வானம் பூமியில் இறங்கி வந்தது. கைகளை தட்டுங்கள், எல்லா ஜனங்களே. ஜாதிகள் ஒன்றாக சத்தமெழுப்பின. கைகள் பூமியெங்கும் உயர்த்தப்பட்டன. துதியின் பெரிய அலைகள் மேலே எழுந்தன. தேவன் ஜாதிகளை ஆளுகிறார். சிங்காசனம் எல்லா சிங்காசனங்களுக்கும் மேலாக இருந்தது. மனுஷருடைய ராஜ்யங்களை விட உயர்ந்ததாக, அணுக முடியாத வெளிச்சம் அதை சுற்றியிருந்தது. ஆண்டவருடைய ஆட்சி வானங்களை நிரப்பியது. தேவன் எழுந்தார். அவருடைய சத்துருக்கள் சிதறிப்போனார்கள். நெருப்பு சமவெளியில் வெடித்து எழுந்தது. இருள் அவருக்கு முன்பாக ஓடிப்போனது. ஒரு பலமும் நிலைத்திருக்க முடியவில்லை. ஒரு பிள்ளை முற்றத்தில் தனியாக உட்கார்ந்திருந்தது. தகப்பனில்லாதவன், பயந்தவன். அப்பொழுது ஒரு கை அவன் தோள் மேல் வைக்கப்பட்டது. குளிரில் சூடு நுழைந்தது. தகப்பனில்லாதவர்களின் பிதா வந்திருந்தார். வறண்ட நிலத்தின் மேல் மழை பொழிய ஆரம்பித்தது. வெடித்த பூமி திறந்தது. பச்சை ஜீவன் மேலே தள்ளப்பட்டது. வானத்திலிருந்து மிகுதி பொழியப்பட்டது. வனாந்தரம் மறுபடியும் உயிர் பெற ஆரம்பித்தது. பெண்கள் நற்செய்தியோடு ஓடினர். மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது. வெற்றி அமைதியாக இருக்க முடியாத அளவுக்கு பெரியதாக இருந்தது. அறிவிப்பு நெருப்பைப் போல பரவினது. பலமான மலைகள் தூரத்திலிருந்து பார்த்தன. ஆனால் தேவன் சிறிய குன்றை தெரிந்து கொண்டார். அது பலமானதினால் அல்ல, அவருடைய பிரசன்னம் அங்கே தங்கியிருந்ததினால். தேவனுடைய ரதங்கள் திசையெங்கும் நிரம்பின. ஆயிரங்கள் மேல் ஆயிரங்கள். நெருப்பு வானங்கள் முழுவதும் பரவியது. அவர்கள் கடந்து செல்லும்போது பூமி நடுங்கியது. மகிமையால் வானம் எரிந்தது. உடைந்த பட்டயங்கள் போர் நிலத்தை மூடின. நொறுக்கப்பட்ட கேடயங்கள் மண்ணில் கிடந்தன. சத்ருவின் பலம் விழுந்து போனது. தேவனுடைய வெற்றி அசைவில்லாமல் நின்றது. அணிவகுப்பு பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தது. பாடுகிறவர்கள் முதலில். பாடல்கள் ஜனங்களுக்கு முன்பாக எழுந்தன. இசைக்கருவிகள் பின்தொடர்ந்தன. ஆராதனை வாசல்களை நிரப்பியது. மகிமையின் ஒளி மேலேருந்து இறங்கியது. பலிபீடம் வெளிச்சத்தின் கீழ் வெண்மையாக எரிந்தது. ராஜாக்கள் ஓரங்களில் தாழ்ந்தார்கள். தேவனுடைய பிரசன்னம் பதில் கொடுத்தது. தேவனை பாடுங்கள், பூமியின் ராஜ்யங்களே. கொடிகளெல்லாம் ஒரே காற்றில் வளைந்தன. ஒவ்வொரு ஜாதியும் ஒரே மூச்சால் நகர்த்தப்பட்டது. ஒவ்வொரு சத்தமும் வானத்தின் மகா கீதத்தில் சேர்ந்தது. மெய்ப்பர் இன்னும் அமைதியான நீர்ப்பக்கம் நடத்துகிறார். சிம்காசனம் இன்னும் ஜாதிகளுக்கு மேலாக ஆட்சி செய்கிறது. மகிமையின் ராஜா இன்னும் உயர்த்தப்பட்ட வாசல்கள் வழியாக பிரவேசிக்கிறார். வாசியுங்கள். சங்கீதம் 1, 2, 15, 22, 23, 24, 47 மற்றும் 68. நாளை பற்றிய கவலை வேண்டாம், இன்றே போதும் அந்த கிருபை. ஒவ்வொரு நாளும் போதுமே, அவர் கிருபை போதுமே.